கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 37வது வசனம். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லும் பொழுது பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், எனக்காக 1 மணி நேரம் விழித்திருங்க, என்னோடு கூட அல்லது எனக்காக நீங்கள் தனியாக நித்திரை பண்ணாதபடிக்கு 1 மணி நேரம் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த இடத்துல அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு அவர்களை எழுந்திருக்க பண்ணி, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா என்று கேட்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலும் இந்த சத்தம் நமக்கு நேராக கேட்கப்படுகிறது. எனக்காக நீ 1 மணி நேரம் என் சமூகத்தில் நீ விழித்திருக்க கூடாதாம். எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, இந்த வார்த்தை நம் மத்தியில் இன்று கேட்கப்படுமானால் நம் ஆண்டவருக்கு என்ன உத்தரவு சொல்லுவோம்? இதில் இந்த நாட்கள் நமக்காக பல மணி நேரங்களை நாம் செலவு செய்கிறோம். என்ன நாளில் ஒரு பொருத்தனை எடுக்கலாமா? ஆண்டவரே, நான் 1 மணி நேரம் விழித்திருந்து நீ சொல்லுகிற வார்த்தைகளுக்காக, சொல்லுகிற காரியங்களுக்காக நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனை எடுக்கலாமா? எவ்வளவு மேன்மையான ஒரு அனுபவம். ஆனால் மீண்டுமாக வசனங்களை வாசிப்பீர்களானால் அவர் வந்து அவர்களை திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அவர்கள் மீண்டுமாய் நித்திரை பண்ணினார்கள். அவங்க தூங்கி போனாங்க. எனக்கு அருமையானவர்களை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் நாம் உறங்கிவிடக்கூடாது. கர்த்தர் இன்று நம்மை எழுப்பி விடுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையான தேவ பிள்ளையே, இன்று உன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாயா? உலகத்தோடு கூட ஓடின போது ஆண்டவரே, நான் உலகத்தோடு கூட ஓடினாலும் நான் உம்முடைய சமூகத்தில் காத்திருப்பேன். ஒரு நம்பிக்கை, ஒரு பொருத்தனையோடு இந்த ஆண்டவர்கிட்ட நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியப்பா. உம்முடைய சமூகத்தில் பொருத்தனை எடுக்கிற உம்முடைய பிள்ளைகள், நாங்கள் காத்திருந்து உம்முடைய சமூகத்தில் ஜெபிப்போம் என்று சொல்லி பொருத்தனை எடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ஒவ்வொருவரோடு கூட இடைப்படும் பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் இந்த நாளில் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன்ப்பா. உம்முடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் அமரட்டும். ஜெப ஆவியை ஊற்றும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.